நைட்டு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து தங்களுடைய செய்திகளை பரிமாறிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து டவரை வச்சு அந்த செல்ஃபோன் எந்த இடத்துல இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 15 பேர் போலீஸ் அழைச்சிக்கிட்டு வேகமாக போனால் அது ஒரு கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் முக்காடு போட்டுட்டு உள்ளே செல்ஃபோனை வச்சுட்டு 2 மணி நேரமாக ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. முக்காடை திறந்து போலீஸை பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டு வந்துருச்சு. அமெரிக்க செனட் சபையில் மார்க் ஜூக்கர்பெர்க் அப்படிங்கிறது பேர். யார்? ஃபேஸ்புக்கோட CEO. அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. அறிவார்ந்த மாணவ செல்வங்களாக தெரிகிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். ஏண்டா பயனாளிகள்கிட்ட ₹1 கூட சம்பளம் வாங்காமல் பணம் வாங்காமல் நீ ஃபேஸ்புக் நிறுவனத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறிய, இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துறிய, இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி சம்பளம் தெரிய, உன்னால் எப்படி முடியுது எங்கிட்ட பணம் வாங்காமன்னு கேட்குறாங்க. அது என்ன சொன்ன தெரியுமா? சமூக ஊடகங்களினுடைய அடிப்படை ஆதாரமே விளம்பரங்கள் தான். விளம்பரங்களை பார்க்கறது உன் வேலை இல்லை, அதில் நிறைய பொய். ஆனால் நீ ஒரு செய்தியை பார்க்கணும்னு சொன்னா விளம்பரத்தை பார்க்காம உள்ளே போகவே முடியாது. இதை வடிவமைப்பவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் இது வடிவமைக்கப்படுகிறது. உங்களுடைய கவனத்தையும் நேரத்தையும் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்தோ யூடியூப்ல இருந்தோ செல்போன்ல இருந்தோ திசை திருப்பாமல் இருப்பதற்காக உங்களுடைய நேரத்தை எப்படி திருடலாம் என்று கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன். இதில் நீங்கள் தப்பிக்கிறது எப்படி? திட்டமிட்டு செய்கிற அந்த செயலை ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படின்னு பார்த்துங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வீக்னஸ்ன்னு பார்த்துக்க. யூ ரிசீவ்டு 10 likes. 10 பேர் உன்னை லைக் பண்ணியிருக்கான்னொன்னே நீ ரெக்கையை கட்டிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவீ. அப்போ 10 பேர் நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணியிருக்கான்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 10 பேரில் 9 பேர் தான் ஃபோட்டோவை போட்டால் அவன் லைக் பண்ணணுங்கிறதுக்காக தான் போடுறான். உண்மையாகவே விரும்பி போடுறது இல்லையா? நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தன் பேட்டி கண்டுறான். உங்களுக்கு யாரா போட்டின்னு கேட்குறான். அவன் ஃபேஸ்புக் யூடியூப்பை சொன்னால் தப்பு இல்லை, மனிதர்களுடைய தூக்கம் தான் எங்களுடைய போட்டிங்கிறான், போட்டியாளருங்கிறான். உன்னை ராத்திரி பூரா தூங்க விடாமல் பண்ணி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு காலையில் பைத்தியக்கார மாதிரி அலையிற பாதி பேர். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இரவு பெற்றோர்களே, இரவு 9 மணிக்கு மேல் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன்.